ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், இன்னொரு மனிதன் மகிழ்ச்சியாக இல்லை என்று ரெண்டு பேரை எடுத்துக்கொண்டு நாம ஒரு சின்ன ஆய்வு பண்ணினா யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், யார் மகிழ்ச்சியாக இல்லை. ஒரு எளிய செய்தி, எதற்காவது அடிமையாக இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாது. நான் யாருக்கோ அடிமை அப்படின்னா நான் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? இப்போ ஒருவர் என்ன அடிமையாக வைத்திருக்கிறார், ஒரு கற்பனைக்கு சொல்றேன் என்றா, அவருக்கு பிடிக்காத ஒருவர் வந்தா நான் அவரை பார்த்து சிரிக்க முடியுமா? முடியாது. நான் யாருக்கு அடிமையோ, என்னுடைய எஜமானருக்கு வேண்டாத ஒருவர் வந்துட்டாரு அப்படின்னா அவரை பார்த்து நான் சிரிக்க கூட முடியாது. நான் இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். சில பேர் யாராவது ஒருவர் தயவால பேச்சாளராக இருப்பாங்க, ஒருவருடைய தயவால பேச்சாளராக கொஞ்சம் புகழ் பெற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்தா முகத்தை கூட சிரிக்க மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அவர் தப்பா நினைச்சிட்டா நமக்கு வாய்ப்பெல்லாம் அப்புறம் போயிட்டா பயப்படுவாங்க. இப்ப நேர்மாறா யாருடைய தயவுலையும் நாம இல்லை, யாருக்கு நாம அடிமை இல்லை அப்படின்னா யாரை வேணாலும் எழுந்து வரவேற்கலாம், யார்கிட்ட வேணாலும் நம்முடைய இன்முகத்தை காட்டலாம். சில பேர் பாருங்க, சில கல்யாணத்துக்கே போக முடியாது. ஏன் முடியாதுன்னா இவங்க யாருக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களை பிடிக்காது, அப்ப அந்த கல்யாணத்துக்கே போக கூடாது, போனா தப்பா போயிடும். இவைகள்லாம் நல்லதா? நல்ல பழக்கம் அல்ல. இப்ப நம்ம இப்படி வருவோம், இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. அமெரிக்காவில் நிறவெறி காரணமாக வெள்ளையர்கள் கருப்பர்களை அடிமையாக வச்சிருந்தாங்க. ஆனா உளவியல் ரீதியாக அதுக்கு வேற காரணம் சொல்றாங்க. நான் சொன்னா பகீர்னு இருக்கும். இந்த கருப்பர்களை பார்த்து வெள்ளையர்கள் பயந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா அவங்களுடைய உடல் பலம் கூட. அவர்களுக்கு என்னன்னா அவர்களுடைய அளவு கடந்த அந்த உடல் வலிமையின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில நிறைய குழப்பம் வந்துடும். அதான் நம்ம குடும்பத்திலேயே குழப்பம் வந்துடும். நான் ஒரு எல்லைக்கு மேல அதை சொல்ல முடியாது. நம்முடைய வீடுகளிலேயே பெரிய குழப்பம் வந்துடும். அவர்கள் உடல் வலிமை கூடியவர்கள், ஆற்றல் கூடியவர்கள். அதனால அவங்கள எப்படியாவது அடக்கி வைக்கணும். அப்போ சமூக ரீதியாவே அடக்கி வச்சுடணும் அப்படிங்கிற எண்ணம் கருப்பர்கள் மீது வெள்ளையர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு ஒரு உளவியல் கோணத்துல ஒரு கருத்து சொல்றாங்க. அது 100க்கு 100 உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனைவியவே கணவன் ஏன் பெருவாரே அடக்கி வைக்கிறான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை இந்த மனைவி வேற யாரையாவது விரும்பிட்டா அப்படிங்கிற பயம் ஆண் சமூகம் முழுக்க இருக்கு. அப்போ இந்த அடிமையாக வைத்திருத்தல் என்பதற்கான காரணமே பிறர் மீதான ஒரு பயம், நம்முடைய எஜமான தன்மை போய்விடுமோங்கிற ஒரு கவலை. நிறத்தின் பெயரால இந்த அடிமை இருந்திருக்கு, மதத்தின் பெயரால அடிமைத்தனம் இருந்திருக்கு, இனத்தின் பெயரால அடிமைத்தனம் இருந்திருக்கு, ஒரு ஜாதி, இப்படி எத்தனையோ தவறுகள். எதன் பேராலையோ யாரையோ அடிமையாக வைத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்கு. எங்கேயாவது அடிமைக்கு மகிழ்ச்சி இருக்க முடியுமா? ஒரு அடிமை எங்கேயாவது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப நாம சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உணரணும். இப்ப அடிமைன்னு சொன்னா ஒரு நாட்டையே இன்னொரு நாடு அடிமைப்படுத்தி வச்சிருந்தாதான் அதுக்கு அடிமைத்தனம்னு பேரா? பல விஷயங்களுக்கு நம்ம அடிமையா இருந்தாலும் நம்ம அடிமைதான். ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. எனக்கு ஒரு கொள்கை உண்டு. திருமண வீடுகள்ல உணவு பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடுறது என்னமோ அவ்வளவு சரியில்லைங்கிறது என்னுடைய கொள்கை. இதை நடைமுறைப்படுத்துறது கஷ்டம் எனக்கு தெரியுது, ஆனா அது தப்புன்னு தோணுது. ஏன்? உணவு வீணா போயிடுது. இதுக்கு நான் என்ன சொல்றேன், ஆட்களை எல்லாம் உள்ள உட்காரி வச்சு அதுக்கு பிறகு பரிமாறலாம். பரிமாறினா வேண்டாதது வேண்டாம்னு அவங்க சொல்லிட முடியும், உணவு வீணாகாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஆனா அது எந்த திருமண வீட்லையும் நடைமுறைப்படுத்த முடியறது இல்லை, பெரிய சிக்கல். அது நான் அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு திருமண வீட்டில் இது மாதிரி என்னுடைய கொள்கையை கேட்டவர் அவர் நடைமுறைப்படுத்திட்டார். அவர் என்ன பண்ணார், எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் பரிமாறுறது அப்படின்னு பரிமாற ஆரம்பிச்சார். என் பக்கத்துல ஒரு நண்பர் உட்கார்ந்தார். அவர் டயபெட்டிக், கொஞ்சம் சர்க்கரை குறைபாடு உடையவர். ஏன்னா சர்க்கரை வியாதின்னு சொல்லக்கூடாதுங்க, குறைபாடுன்னு தான் சொல்லணும். அவர் பக்கத்துல உட்கார்ந்தார். நான் கூட சொன்னேன், உங்களுக்கு ரொம்ப சௌரியம் இல்லை, இப்ப பரிமாறுவாங்க, எது வேணும் வேண்டாம் நீங்க சொல்லிட முடியும், சௌரியமா இருக்கும், நல்லதுதான் அப்படின்னு. அவர் முகம் அப்படியே இருளடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ அல்வா கொண்டு வந்தாங்க. திருமண வீட்டுல அல்வா பரிமாறுறாங்க. அல்வா ஆப்பிரிக்க அழகி மாதிரி இருக்கு, கருப்பா அப்படி பளபளன்னு ஆப்பிரிக்க அழகி மாதிரி அந்த அல்வா. என் நண்பர் காமவயப்பட்டார். அதை பார்த்த உடனே அந்த பக்கெட்ல கொண்டு வரும்போது ஒரு மாதிரி ஆயிட்டார், பரபரப்பாயிட்டாரு, அப்படிங்கிறாரு அப்படிங்கிறாரு. அது வரும்போது பாருங்களேன், இவர் இலை கிட்ட அவர் கொண்டு நிறுத்துறாரு. அந்த கரண்டிலே அப்படி வழுக்கி விழுது அந்த அல்வா. இவர் வேண்டான்னு சொல்லாம இல்லையா? வேண்டான்னு சொல்லல, பேசாம இருந்தார். இப்படி டபக்குன்னு இலையில விழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ வேண்டாமே அப்படின்னார். இப்ப பாருங்க, அவருக்கு அது வேண்டாம்னு புத்தி சொல்லுது,
ஆனா சாப்பிடணுங்கிற அந்த மனசோட ஆசை விட மாட்டேங்குது. அதனால பேசாம இருந்துட்டார். அது விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தான் நல்ல ஒரு மாதிரி வேண்டாமேன்னார். இப்ப எனக்கு போதாத காலம். நான் அவர்கிட்ட சொன்னேன், அது கிடக்குது சனிய, அவர் போட்டுட்டாருங்கிறதுக்காக நீங்க சாப்பிடணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா விட்டுடுங்க, எதுக்கு அனாவசியமா சாப்பிடுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு சார், வேஸ்டா போயிடுங்க சார், இதெல்லாம் வீணா போயிடும் சார், சாப்பிட்டா உங்க உடம்பு வேஸ்டா போயிடும் சார் அப்படின்னு. ஒரு நாள் சாப்பிட்டா என்ன சார் பண்ண போகுது, சாப்பிட்டு போவோம் அப்படி ஒரு புது தீரியை சொன்னார். என்ன இது சர்க்கரையா? ஆமா. நமக்கு சர்க்கரை டாக்டர் சொல்லிட்டாரா? ஆமா. ஒரு ரவுடி கலாட்டா பண்ணா இன்னொரு ரவுடியை விட்டா தானே அடிக்க முடியும், அது மாதிரி இதை உள்ள விட்டோன்னு வச்சுங்க. அவர் புது மெடிக்கல் சயின்ஸே சொல்றாரு. இப்ப இவர் அல்வா சாப்பிடணும்னு ஆரம்பிச்சவர் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு சாப்டரே ஓபன் பண்ணிட்டார். இப்ப என்ன அர்த்தம்? அதாவது வேண்டாம் அப்படின்னு அவரால் தடுக்க முடியல. எனக்கு இது வேணாம் அப்படின்னு அவரால் ஸ்டப்பர்னா உறுதியா இருக்க முடியல. என்ன அர்த்தம்? அந்த அல்வாவுக்கு இவர் அடிமைன்னு அர்த்தம். இப்ப சுதந்திரம் என்பது கொடியேற்றுதலும் இன்னொருவருக்கு அடிமை இல்லை என்று விலங்கொடித்தலும் மட்டுமல்ல, நீ எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றவனா, அப்போதுதான் நீ சுதந்திரமானவன். இப்படி யோசிக்கிறோமா இல்லையா? இது கோதுமை அல்வாவா? அது இவர் மரணவாசலின் சின்ன சாவி. அது கோதுமை அல்வா அல்ல, இவர் மரணவாசலின் சின்ன சாவி. அதை போட்டு அப்படி திறந்துட்டா சுகர் லெவல் கூடிடும். சுகர் லெவல் கூடினா உடம்புல எந்த இடத்துல போய் என்ன அட்டாக் பண்ண யாருக்கு தெரியும்? தெரியாது. உன் மரண வாசலின் சின்ன சாவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் போடு. ஏன்? நாம அதுக்கு மனசுல அடிமையா இருக்கும். அதை விட்டு நம்மளால வெளியில வர முடியவே இல்லை. இப்ப நான் சொன்னது உணவு பற்றிய ஒரு பழக்கம். இதே மாதிரி ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு நல்லா தெரியும் குடிப்பது தன்னுடைய உடல் நலத்தை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு மருத்துவர் பல முறை சொல்லியிருப்பாரு, எத்தனையும் நடந்திருக்கும். ஆனா அதை விட்டு அவரால் வெளியில வர முடியாது. ஏன் வர முடியாது? வருஷம் பழகிட்டேன் சார், எப்படி சார் விடுறதுன்னு. நான் படித்தேன், பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஸ்டல் சிறை இருக்கு பாருங்க, அதை உடைச்சுக்கிட்டு உள்ள போனாங்களாம். அந்த சிறையில 60 வருஷ காலம் அடைக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்களாம். எவ்வளவு கொடுமை பாருங்க. சூரிய ஒளி வெளிச்சமே பார்த்ததில்ல, சூரிய ஒளினாலே என்னன்னு தெரியாதவங்க, அவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாளா கையிலையும் காலிலையும் விலங்கு பூட்டப்பட்டவங்க. அதுக்கு பேரு மரண கிணறுன்னு பேராம். அதாவது ஒரு கிணறு மாதிரி உள்ள தூக்கி தள்ளிட்டா முடிஞ்சது கதை. அந்த மாதிரி ஒரு சிறைச்சாலைக்குள்ள பல பேர் உள்ள இருந்திருக்காங்க. இந்த பிரெஞ்சு புரட்சி முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டல் சிறையை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அது மாதிரி சிறையில் இருக்கிற எத்தனையோ பேரை விடுதலை பண்ணி வெளியில கொண்டு விட்டு இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்கான்னு கேட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல சில பேர் சொன்னாங்களாம், ஐயோ தயவு செய்து எங்களை ஜெயிலே விட்டுடுங்க, தயவு செய்து எங்களை ஜெயிலே விட்டுடுங்க, எங்களால இந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கவே முடியல. பாத்தீங்களா? இவ்வளவு காலம் மனசு அடிமையாயிட்டதுனால எங்களால சூரிய வெளிச்சத்தை பார்க்கவே முடியல, நாங்க அடிமைகளாவே இருந்துடுறோம், எங்களை விட்டுடுங்க. இன்னும் சில பேரு விலங்கு பூட்டினாதான் என்னால வாழவே முடியும், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு சப்போர்ட், அதாவது மாரல் சப்போர்ட், மைண்ட்ல எனக்கு ஏற்பட்ட பலமே அந்த விலங்கு, மறுபடியும் எனக்கு பூட்டு. இப்படியெல்லாம் பல பேர் உளம் பாதிக்கப்பட்ட நிலையில புலம்பினார்கள். அதை பத்தி வரலாற்றில் எழுதியிருக்காங்க. அடிமைத்தனமே ஒரு சுகமாகிவிட்டது. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? விலங்குகளை ஆபரணமாக கருதுகிறவர்களை நீங்கள் எப்படி விடுதலை செய்ய முடியும்? விலங்குகளை ஆபரணங்களாக கருதுகிறவர்களை நீங்கள் எப்படி விடுதலை செய்ய முடியும்? நான் மனம் திறந்து சொன்னா, இன்றைக்கு ஜாதி மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, மதம் சில வகையில் மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, குடி சில வகையில் மனிதனை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனிதர்கள் அடிமைகளாகி விடுகிறார்கள். சுதந்திரம் என்பது கொடியேற்றுதலும் மிட்டாய் கொடுத்தலும் மட்டுமல்ல, எதற்கும் அடிமையாகாத தூய நிலையில் இருப்பது. கொஞ்சம் சுதந்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். சுதந்திரம் என்பது நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வது அல்ல, ஏதும் பொறுப்பின்றி இருப்பதல்ல, எல்லாவற்றிற்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப சில பேர் சொல்றாங்க எல்லாம் விதி சார் அப்படின்னா, அவங்க ஏதோ அந்நியத்தின் மீது தங்களுடைய சுமையை ஏத்திட்டாங்க. நீ ஒன்னேல அதை ஏத்தினியா, நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு யோசிச்சியா, அப்ப நீ விடுதலை பெற்றவன் என்று பொருள். சில பேர் ஜோசியத்து மேல போடுறாங்க, கிரகத்து மேல போடுறாங்க, யார் மேலேயே போடுறாங்க. என் எல்லா ஏற்றத்தாழ்வுக்கும் நான் தான் காரணம் என்று கூடுதல் பொறுப்பேற்றுக் கொள்வதே சுதந்திரம். ஒரு சின்ன வரலாறு. டயோஜினிஸ்னு கிரேக்க நாட்டில் ஒரு ஞானி இருந்தாரு. உடம்புல ஒரு சொட்டு துணி போட மாட்டார் மனுஷன். அவர் உடம்புல துணி சேர்க்கறது அடிமைத்தனம்னு விட்டுட்டார். நல்ல வாட்ட சாட்டமா இருப்பார் அவர். ஒரு 4 பய பார்த்தான். அப்ப அடிமைகளை விற்கிற வியாபாரம் கிரேக்க நாட்டில் இருந்தது. இவனை கொண்டு போய் வித்தா நிறைய காசு கிடைக்கும் இல்லையா அப்படின்னு நான் ஒருத்தன். டே பக்கத்துல போனா நம்மள அப்படியே கொன்னே போட்டுருவாண்டா, நம்ம 4 பேர் சேர்ந்தாலும் பிடிக்க முடியாது. இவங்க பேசிக்கிட்டாங்க. இது டயோஜனிஸ் காதுல விழுந்தது. கூப்பிட்டார், இங்க வாங்க, உங்க 4 பேரும் என்ன அடிமையாக்கி விற்கணும் தான் நினைக்கிறீங்க? ஆமா, பிடிச்சிட்டு பாருங்க. அவன் சொன்னா, நீங்க மனசு வச்சா எங்க ஏழ்மையை போக்கலாம்,
ஒருவர் ஏழ்மையை போக்குவது என்பது உலகத்தில் ஆனந்தமான விஷயம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நான் உங்க அடிமை இல்லை. எனக்கு விலங்கு போட்டக்கூடாது, என்னை கட்டக்கூடாது, சண்டையில போய் என்ன வேணா நீங்க வித்துங்க. அவனுக்கு ஒரே சந்தோஷம். இந்த டயோஜனிஸ் சொன்னாராம், நடுவுல ஓடிக்கிட்டு போக கூடாது, புரியுதா? 4 பேர் ஓடி போனீங்க கொன்னே போட்டுருவேன், நான் முன்னாடி வருவேன், நீங்க பின்னாடி வாங்க. சந்தையில வந்து நின்னார், உயரமான இடத்துல நிறுத்தி வச்சு இவரை விற்கிறான், கூவி விற்கிறான். யாரோ ஆரம்பிச்ச உடனே சொன்னாராம், நிறுத்து, என்ன ஏலம் கூடாது, நான் சொல்றேன், உங்களில் யாருக்காவது ஒரு எஜமானர் தேவை என்றால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி? உங்களுக்கு யாருக்காவது ஒரு எஜமானர் தேவை என்றால் என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அடிமை அல்ல, நான் எஜமானன். யாருக்கு எஜமானன் தேவையோ என்னை ஏலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு டயோஜனிஸ். இவங்கெல்லாம் திகைச்சு போய், அப்புறம் அந்த ஊர் ராஜா, சரி பரவாயில்ல இவன் ஏலத்தில் எடுத்துக்கோன்னு சொல்லி ஏலத்தில் எடுத்துக்கிட்டு போன உடனே நான் இந்த அடிமையோடு போகிறேன்னு ராஜாவை பார்த்து சொல்லி தேர்ல ஏறி உட்காந்து ஒரு புறப்பட்டாராம். ஒரு போன உடனே ராஜா கொஞ்ச நேரம் போனோன்னு கேட்டானா, என்ன பைத்தியமே, நான் ஒன்னு அடிமையா விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீங்கிட்ட என்ன சொல்ற, நான் இந்த அடிமையோடு போகிறேன்கிற, நான் ஒரு எஜமானன்கிற, என்ன அர்த்தத்தில் அப்படி பேசுறேன்? அப்ப டயோஜனிஸ் கண்ணுல ஒரு சிரிப்போட சொன்னாராம், முட்டாள், என்ன விலைக்கு வாங்குற தகுதி யாருக்காது இருக்கா? நான் என்ன அடிமையா? இப்போதே நீ என் எஜமானனைத்தான் விலைக்கு வாங்கி கொண்டு போகிறாய். எப்படி? நான் சந்தேகம் இருந்தா உள்ள இருக்கிற உன் ராணி கிட்ட கேளு, அந்த ரதத்துல உள்ள ராணி உட்கார்ந்துருக்கா, கேளு. ஏன்? அவள் என்னை பார்த்த மாத்திரத்திலேயே என்னை விரும்பி விட்டாள், அவள் மனம் முழுவதும் என்னிடத்தில் வந்து விட்டது, என்னோடு ஒப்பிட்டால் நீ ஒரு துரும்புக்கு சமம் அப்படின்னு. ராஜாவுக்கு கோபம், கத்தி எடுத்து மகாராணி கிட்ட வச்சுட்டு கேட்டாரா, உண்மையை சொல்லி இல்லாட்டி கொண்டு விடுவேன். அவன் சொன்னா, மன்னிச்சுங்க, அவரோடு ஒப்பிட்டால் நீங்கள் ஒரு துரும்புக்கு சமம் அப்படின்னு. ராஜா பார்த்தான், நான் என்ன பைத்தியமா, இப்படி ஒரு ஆபத்தை அரண்மனை வரைக்கும் கொண்டு போறதுக்குன்னு தலையெழுத்தான்னு டயோஜனிஸ் அங்கேயே இறக்கி விட்டுட்டு வெறும் ரதத்தை ராஜா ஓட்டிட்டு போயிட்டான்னு அந்த வரலாறு முடியுது. அப்போது அவர் சொல்லுகிறார், ஏ அடிமையே, இந்த எஜமானன் போய் வருகிறேன் அப்படின்னு. தன்னை இன்னொருவர் அடிமைப்படுத்த கூடாது என்கிற எண்ணம் ஒவ்வொருவனுக்குள்ளேயும் இருக்க வேண்டும். அதே சமயம் தன் எல்லா செயல்களுக்கும் தானே பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் தான் சரியான சுதந்திரம் என்பதையும் ஒவ்வொருவரும் புரிந்து